நான் உங்கள் உமா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் மேக்ஸில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு. அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்னா என்ன, அதை வச்சு சம் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, அந்த வீடியோ வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், அதாவது தசம எண் அதுக்கப்புறம் பின்னம், இந்த ரெண்டுலையும் எப்படி வந்து அடிஷன் பண்ணுறது, எப்படி கூட்டுறது, எப்படி வந்து கழிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கூடவே பேசிக்கான எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இதோட கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஓகே, நார்மலாக நம்ம வந்து எப்படி கூட்டுவோம், 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கூட்டுவோம் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெசிமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, என்ன 156 124. ஓகேங்களா, இதை கூட்டணும் அப்படின்னா எப்படி கூட்டுவோம், இதை ரெண்டையும் கூட்டுவோமா, 10 மீதி 1 8 இங்கே 2, அப்போ 280 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுவே டெசிமலாக இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, டெசிமல்னா என்ன, புள்ளி வச்சது. ஓகேங்களா, தசம எண் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, எப்பயுமே அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வந்து நேராக இருக்கணும். ஓகேங்களா, அது கூட்டலாக இருந்தாலும் சரி கழித்தலாக இருந்தாலும் சரி புள்ளி வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு நேராக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது 12.5. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14.9. இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நேராக இருக்கணும். அடுத்தடுத்த வேல்யூ எத்தனை வேல்யூஸ் வந்தாலும் அந்த புள்ளி வந்து நேராக தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ கூட்டலாமா, சேம் அதே மாதிரி தான், இங்கே நம்ம கூட்டினோம்ல அதே மாதிரி தான். ஓகேங்களா, 9 14 மீதி 1. ஓகேங்களா, 4 6 7 2. ஓகேங்களா, இந்த புள்ளிக்கு நேராக கீழே புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ 27.4ங்கிறது தான் செகண்டுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடைச்சிது நமக்கு 280, செகண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 27.4. ஓகேங்களா, இப்போ மூணாவது எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல செகண்ட் பார்த்தோம் இல்லையா, இதில் புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ தான் வந்தது, புள்ளிக்கு முன்னாடி 2 வேல்யூஸ் இருந்தது, அதனால் ஈஸியாக நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, ஆனால் இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்கள், 0.2 + 0.22 + 0.32 வந்துருச்சு ப்ளஸ் 0.42 வந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், அடுத்தடுத்து புள்ளி ஈக்குவலாக நேர்கோட்டில் இருக்கணும். ஓகேங்களா, என்ன இருக்குது 0.2. ஓகேங்களா, அடுத்து 0.22 0.222 0.2222. ஓகேங்களா, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் மெயின். ஓகேங்களா, மீதி எந்த வேல்யூஸ் வந்து நேர்கோட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த வேல்யூமே இல்லை, ஒரே ஒரு 2 தான் இருக்குது, அப்படியே கூட்டிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 + 2 4. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 2 2 6. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 2 2 2 8 புள்ளி, இதுக்கப்புறம் 0 இருக்குது. ஓகேங்களா, ஸோ புள்ளிக்கு நேராக நாம்பளும் அதே புள்ளியை வச்சிடணும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆன்சர் 0.8642. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7.1 + 3.456. ஓகேங்களா, அப்போ 7.1 3.456 கூட்டலாமா? பாருங்க, புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ 6 அப்படியே கீழே வந்துடும், அடுத்து இந்த வேல்யூ 5 அப்படியே கீழே வந்துடும், அடுத்து இந்த வேல்யூ 1 + 4 5 புள்ளி 7 + 3 10. ஓகேங்களா, ஸோ புள்ளிக்கு நேராக புள்ளி கீழே வச்சிடணும். ஓகேங்களா, ஸோ என்ன வேல்யூ 10.556 10.556. ஓகேங்களா, ஸோ புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கணும். இதே மாதிரி தான் கழித்தல்லையும் பண்ணணும், புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நார்மலாக கழிச்சு போடுவோமோ அதே மாதிரியே தான் கழிச்சு போடும். ஓகேங்களா, இப்போ நம்ம டெசிமலில் எப்படி கழித்தல் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நார்மலாக நம்ம எப்படி கழித்தல் போடுவோம், ஒரு வேல்யூஸ் இருந்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 155
23 கழிச்சோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 5லேருந்து 3 போச்சு அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். 5லேருந்து 2 போச்சுன்னா 3ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 1 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 132ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? டெசிமலில் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொதல் நம்பர் முழு நம்பர், ரெண்டாவது நம்பர் பார்த்தோம் அப்படின்னா டெசிமலில் இருக்குது. ஓகேங்களா? அதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எதை கழிக்கணும்? 2.25. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்பரில் அவங்க புள்ளியே வைக்கல. ஓகேங்களா? முழு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புள்ளி வச்சு 0 0ன்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா? முன்னாடி புள்ளி வச்சா தான் வேல்யூ மாறும், பின்னாடி புள்ளி வச்சோன்னா முழு நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 ஸ்தானம் இருக்கிறதால அதனால நான் மேலே வந்து 2 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கழிக்கணும். ஓகேங்களா? கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ 0ல் 5 போகாது. ஓகேங்களா? அப்போ முன்னாடி இருந்து எடுக்கணுமா? ஸோ இங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போ அங்கேருந்தும் போகாது. அப்போ இங்கேருந்து நம்ம 5 எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம 1 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இது 9000, இது 10000. ஓகேங்களா? அப்போ 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 5லேருந்து 2 போச்சுன்னா 3. ஓகேங்களா? ஸோ புள்ளிக்கு நேராக புள்ளி, அவ்வளோதான். ஸோ புள்ளிக்கு நேராக தான் எப்பயுமே இருக்கணும். வேல்யூஸ் எழுதும்போதும் புள்ளி நேராக தான் இருக்கணும். நம்ம கீழே வேல்யூஸ் ஆன்சர் போடுவோம் இல்லையா, அதுவும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 3.75. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த நம்பர் பார்ப்போம். ஓகேங்களா? 15.8 மைனஸ் 2.7. அப்போது 15.8 2.7. ஓகேங்களா? 2 புள்ளியுமே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணணும். இப்போ 8லேருந்து 7 போச்சுன்னா 1, 5லேருந்து 2 போச்சுன்னா 3, இந்த 1 கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த புள்ளி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடும். அப்போ என்ன ஆன்சர்? 13.1. ஓகேங்களா? நார்மலாக நம்ம வேல்யூஸை கழிக்கிற மாதிரியே தான். என்ன ஒன்று, நம்ம அந்த புள்ளி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7847 மைனஸ் 78.47. ஓகேங்களா? அப்போது 7847 இது வந்து முழு நம்பர் தான். ஓகேங்களா? நம்ம இன்னொன்று வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா டெசிமலில் இருக்கா, அப்போ நம்ம இதை டெசிமலாக முதல்ல மாற்றணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு அடுத்து புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா? புள்ளி வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னா 2 இருக்கா, அப்போ 2 0 போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? மீதி இன்னும் என்ன இருக்குது? 78. புள்ளியும் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணுமா, அப்போ புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. மீதி என்ன இருக்குது? 7 8, இந்த சைடு 4 7. ஓகேங்களா? ஸோ புள்ளி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணலாமா? ஓகே, 0லேருந்து 7 போகாது, முன்னாடியும் 0. இப்போ இதில் போச்சு அப்படின்னா இது 6, இது 9, இது 10. ஓகேங்களா? ஸோ 10லேருந்து 7 போச்சுன்னா 3, 9லேருந்து 4 போச்சுன்னா 5, 6லேருந்து 8 போகாதா, அப்போ இங்கேருந்து எடுக்கணும். இது 3 ஆகிடும், இது 16ன்னு ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இது 8, இங்கே 3 போகாதா, அப்போது மறுபடியும் இங்கே 7, இங்கே 13. ஓகேங்களா? 13லேருந்து 7 போச்சு அப்படின்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? இந்த 7 அப்படியே கீழே வந்துடும், இந்த 7 அப்படியே கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? இந்த இடத்துல புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளிக்கு நேராக கீழே புள்ளி வச்சிடும், ஸ்ட்ரெயிட் லைனில் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 7768.53. ஓகேங்களா? அப்போது 7768.53. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சம் போடணும். கூட்டலாக இருந்தாலும் சரி, கழித்தலாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியாக அந்த புள்ளி எல்லாமே நேர்கோட்டில் வர்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஆன்சரும் நம்ம அதே நேர்கோட்டில் வர மாதிரி தான் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டெசிமலில் கூட்டல் அண்ட் கழித்தல் ரெண்டும் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கொஸ்டினையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னத்தில் கூட்டல் கழித்தல் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து ஹெச்சிஎஃப்லையும் எல்சிஎம்லையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் பின்னத்தில் கூட்டல் கழித்தல் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎத்தோட பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கோம், இதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? 40
56 இதுக்கு இடையில இருக்க மீ போ வா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக டானா வகுத்தல் போடாமல் ஒரே டானா வகுத்தலில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரொம்ப சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 போட்டால் அது வேஸ்ட்டு, அப்போ 2ஆல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், 20 டைம் வந்து 40ன்னு ஆகும். ஓகேங்களா? கமா இதை பார்த்தோம் அப்படின்னா 2 2 4 மீதி 1 8 2 16. ஓகேங்களா? இப்படி டானா வகுத்தல் போட்டோன்னா டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 4ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும், இந்த 0 கீழே வந்துடும். ஓகேங்களா? கமா 5 வந்து எத்தனை டைம் போடலாம், 2 டைம் போட்டோன்னா 4 மீதி 1 16ன்னு கிடைக்கும். ஸோ 8 2 16. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், மறுபடியும் 2ஆல் போடலாம். ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா 2 பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் தான் வரும், இந்த 0 வந்து. ஓகேங்களா? காமா இந்த 2 பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் வரும், 8 வந்து 4 டைம் வரும். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் இதை 2ஆல் போடலாம். ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், 5 டைம் போட்டோன்னா 10, இது 7 டைம் போட்டோம் அப்படின்னா 14. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு காமனாக கிடைக்காது. ஓகேங்களா? 1 5ஆல் போட்டால் இது டிவைட் ஆகும், ஆனால் இது டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து 7ஆல் போட்டோன்னா இது டிவைட் ஆகும், ஆனால் இது டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பராக வர்ற வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? நிறுத்திட்டு இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை பெருக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, 2 × 2 × 2 என்ன வேல்யூஸ் வருதோ அதை பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு HCF. HCF ஆஃப் இந்த 2 நம்பர். ஓகேங்களா? ஸோ என்ன வரும், 2 2 4 4 2 8. ஓகேங்களா? அப்போது 40 56க்கு HCF பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டானா வகுத்தலை இந்த 3 நம்பருக்குமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? 18 24 30. ஓகேங்களா? இது ஒன்று தனித்தனி நம்பர், ஒரே நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 2ல் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும், 9 2 18. ஓகேங்களா? இது பார்த்தோன்னா 1 2 2 2 2 4. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா 1 2 மீதி 1 2 10. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன இருக்குது, 9 12 15ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வகுக்கிற மாதிரி சின்ன நம்பர் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் இதை வகுக்க முடியாது, ஏன்னா 12 மட்டும்தான் அடியும், மீதி 2ம் அடியாது. ஓகேங்களா? ஓகே, அப்போ எதால் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாமா, அதுக்கு அடுத்த நம்பர் 3. அப்போ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 3 டைம் வரும். ஓகேங்களா? 3 9, இது வந்து 4 டைம் கிடைக்கும், இது வந்து 5 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? 3 9 4 12 5 5. ஓகேங்களா? இப்போ 3மே வேறு வேறு நம்பர், இது வந்து 3ஆல் அடியும், இது 2ஆல் அடியும், இது 5ஆல் அடியும். ஸோ காமனாக ஒரே நம்பரால் 3ஐயுமே அடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா அதோட அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸை பெருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸுக்கு HCF. ஓகேங்களா? HCF ஆஃப் 18 24 30 ஈக்குவல் டு இந்த 2ஐயுமே பெருக்கணுமா, என்ன வரும், 2 × 3 ஈக்குவல் டு 6. அப்போ 6ங்கிறது தான் வந்து இந்த ஹோல் 3 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3 நம்பருக்கான HCF. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம மீசியமாக போடலாம். ஓகேங்களா? அதாவது LCM போடலாம். ஃபஸ்ட்டு இந்த சம் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டானா வகுத்தலில் 2ஐயுமே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எத்தனை வேல்யூ இருந்தாலும் சரி அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மினிமம் நம்பரால் அதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சின்ன நம்பர் எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது என்ன ஆகும், 9 2 18. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா 1 2 மீதி 1 10 2 10. ஓகேங்களா? அப்போ 15 2 30ன்னு கிடச்சி. ஓகேங்களா? இப்போ இதை 2ஆல் போட முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 3 9 5 5. ஓகேங்களா? HCFல என்ன பண்ணுவோம், இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதை மட்டும் பெருக்கணும் அப்படின்னா அது வந்து HCF. ஓகேங்களா? நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதையும் இங்கே கீழே வருது இல்லையா காமனாக இல்லாமல் அதையும் சேர்த்து பெருக்குனா அது வந்து LCM. ஓகேங்களா? புரியுதுங்களா?
ஹெச்சிசிஎஃப்னா காமனாக வரல அப்படின்னா அதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கிறத மட்டும் பெருக்குவோம். ஓகேங்களா? ஆனால் எல்சிஎம் அப்படின்னா இந்த காமனாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, கீழே காமனாக இல்லாமல் அதையும் சேர்த்து பெருக்குனா அது வந்து எல்சிஎம். ஓகேங்களா? போடலாமா? எல்சிஎம் ஆஃப் 18 30 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சைடில் இருக்க ரெண்டு வேல்யூ இன்ட்டு காமனாக இல்லாத ரெண்டு வேல்யூ. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இருக்கிற எல்லா வேல்யூத்தையும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன ஆகும்? ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? 10 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனா 9. ஓகேங்களா? அப்போது 10 இன்ட்டு 9னா 90ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 90. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி டானா வகுத்தல் தான் போடுறோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி டானா வகுத்தல். எத்தனை நம்பர் இருந்தாலும் ஒரே டானாக்குள்ளே போட்டுருங்க. கமா போட்டு ஒரே டானாக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மினிமம் நம்பரால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து போட பாருங்கள். ஓகேங்களா? 2லேருந்து போட்டு எல்லா நம்பரையும் அதை டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து தான் எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ 2ஆல் போட்டால் இது வந்துடுது, 3ஆல் போட்டால் இது வந்துடுது. ஓகேங்களா? இப்போ மூணுமே வேறு வேறு நம்பர் காமன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு நம்பராலையும் காமனாக டிவைட் ஆகலை அப்படின்னா அதோட அப்படியே அதை நிறுத்திக்கணும். அது வந்து ஹெச்சிசிஎஃபாக இருந்தாலும் சரி, எல்சிஎம்மாக இருந்தாலும் சரி, அதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? சைடில் இருக்கிறத மட்டும் பெருக்குனா அது வந்து ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? சைடில் இருக்கிறதையும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸையும் சேர்த்து பெருக்குனா அது வந்து எல்சிஎம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதில் செகண்ட் சம் போடலாம். ஓகேங்களா? என்ன வேல்யூஸ் இருக்குது? 2 வேல்யூஸ் இருக்குது. ரெண்டையுமே இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2ஆல் போட முடியுமான்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர் தான் போடலாம். ஓகேங்களா? 2ஆல் போட்டோன்னா 1 வராது. அப்போ 15, 7 2 14, மீதி 1 16, 8 2 16. ஓகேங்களா? ஓகே, இதை டிவைட் பண்ணணும். என்ன ஆகும்? 6 2 12, 2 2 4. ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் இதை 2ஆல் அடிக்கலாமா? ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் ஈவனாக இருந்ததுன்னா 2ஆல் அடியும். ஓகேங்களா? இது 2ஆல் அடிச்சோன்னா 3 2 6, மீதி 1 18, 9 2 18. ஓகேங்களா? இது 3 2 6, 1 2 2. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 2ஆல் அடியாது, 3ஆலையும் அடியாது. நான் பார்த்தீங்க அப்படின்னா 31 39. ஸோ காமனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? இதோட நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த சைடில் இருக்கிறது, இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா அது வந்து எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 156 124 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 39 இன்ட்டு 31. ஓகேங்களா? இதெல்லாம் பெருக்குனா எல்சிஎம் கிடைச்சிடும். ஓகேங்களா? என்ன ஆகும்? இது 4 இன்ட்டு 39 இன்ட்டு 31. ஓகேங்களா? ஓகே, ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை ரெண்டையும் பெருக்குங்க. முதல்ல 39 இன்ட்டு 1 நாள் 4 4 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பெருக்குனா ஆன்சர் வந்துடும். பார்க்கலாமா? 124 இன்ட்டு 39 பெருக்கலாமா? ஓகேங்களா? 9 4 36, 6 மீதி 3. ஓகேங்களா? 9 2 18, 18 + 3 21, 1 இங்கே 2 இங்கே. ஓகேங்களா? 9 9, 9 + 2 11. ஓகேங்களா? அடுத்து 3ஆல் பண்ணணும். 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 4 12, மீதி 1, 3 2 6 1 7, 1 3 3. இப்போ கூட்டலாமா? 6 3 8 4. அப்போ ஆன்சர் என்ன? 4836 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ தெளிவாக டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மீப்போவா அண்ட் மீசிமா ரெண்டுலேயும் 2 சம் எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். ஓகேங்களா? அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது சொன்னோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் 2 சம், மீப்போவால் 2 சம்மும் மீசிமாவில் 2 சம்மும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா?
பின்னத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரெண்டு வேல்யூஸும் பின்னத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம கூட்டுறது, எப்படி நம்ம கழிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா பின்னத்தில் கொடுத்து கூட்டல் கழித்தல் கேட்டாலே கம்பல்சரியாக அந்த கீழே வேல்யூஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த கீழே வேல்யூஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீழே இருக்க இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் ரெண்டுலையுமே கூட்டலாக இருந்தாலும் சரி கழித்தலாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஓகேங்களா? சப்போஸ் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம சேமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கூட்டணும் கழிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1/3 + 1/3 கீழே வேல்யூஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டிவைடட் பை போட்டு கீழே ஒரே வேல்யூவாக போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் தானே, அப்போ ஒரே வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேலே இருக்க வேல்யூஸை அப்படியே கூட்டிக்கணும். ஏன்னா இங்கே கூட்டுறது தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வேல்யூஸையும் கூட்டிக்கணும். ஆன்சர் என்ன வரும்? 2/3. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருந்ததுன்னா கீழே அப்படியே போட்டுக்கிட்டு மேலே இருக்க ரெண்டு வேல்யூஸையும் கூட்டிக்கணும். கூட்டலாக இருந்தால் மட்டும் அப்போ 2/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி தான் கழித்தலும். ஓகேங்களா? கழித்தலும் பாருங்கள், கீழே இருக்க ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சேமாக இருந்தது அப்படின்னா ஒரே வேல்யூஸாக கீழே ஒரு டைம் போட்டால் போதும். ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்? கழித்தல்ங்கிறதால அப்படியே மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே தூக்கி போட்டுக்கணும். ஓகேங்களா? 5 - 2 = 3/8. புரியுதுங்களா? ஸோ கூட்டலாக இருந்தால் என்ன வேல்யூ சரி, கூட்டலாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கீழே சேமாக இருந்ததுன்னா ஒரே டைம் போட்டு மேலே வந்து அந்த கூட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு வேல்யூஸையும் கூட்டணும், கழிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு வேல்யூஸையும் கழிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாமா அடுத்து? ஓகே, அடுத்து பாருங்க 3/8 + 5/12 இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமாக இல்லை. ஓகேங்களா? சேமாக இல்லை அப்படின்னா அந்த கீழே இருக்க ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதை சேமாக கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூஸுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மீசிமா 8 12. ஓகேங்களா? எல்சிஎம் போடணுமா? 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4, இங்கே 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா இங்கே 2 இங்கே 3ன்னு கிடைக்கும். எல்சிஎம்னா என்ன சொன்னோம்? இந்த ரெண்டு வேல்யூஸ் இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸையும் எல்லாத்தையுமே பெருக்கணும்னு சொன்னோமா? அப்போ எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 2 × 2 × 2 × 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் என்ன? 2 4 8 8 24. எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 24ன்னு கிடைச்சிருக்கு. அப்போது இந்த ரெண்டு பின்னத்தையுமே கீழே வந்து 24 வர்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஓகேங்களா? மாற்றணும் அப்படின்னா கீழே மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கிறோமோ அந்த வேல்யூஸை மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் அந்த பின்னத்தோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இப்போ 8ன்னு இருக்குது, இந்த 8ஐ நம்ம 24ன்னு கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 8 24. கீழே நம்ம 3ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க வேல்யூஸையும் நம்ம 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? கம்பல்சரியாக பெருக்கணும். அப்போது இங்கே பாருங்கள், இது என்னாகும்? 8 × 3 இங்கே 3 × 3. ஓகேங்களா? கீழே பெருக்குனா மேலேயும் பெருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்ம 3ஆல் பெருக்கி போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ 8, அதனால 3ஆல் பெருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா 12ன்னு இருக்குது. 12 24 வேணும் அப்படின்னா நம்ம 2ஆல் பெருக்கினாலே போதும். ஓகேங்களா? அப்போது 12 × 2 24. ஓகேங்களா? ஓகே, இப்போ மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்? அதையும் மறுபடியும் நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? 24 மேலே 3 9. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே 24 மேலே I2 10. ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா கீழே இருக்க ரெண்டுமே காமன் ஆகிடுச்சா, ஒரே மாதிரி ஆகிடுச்சா? அப்போ அப்படியே நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 24 கீழே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் என்ன? 19/24. அப்போது நமக்கு 3/8 + 5/12க்கு வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? 19/24ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பேஸ் ரெண்டுமே காமனாக சேமாக இல்லை அப்படின்னா
நம்ம அந்த ரெண்டையும் வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம் வேல்யூஸ் வர்ற மாதிரி கீழே எந்த நம்பரை வச்சு பெருக்கிறீங்களோ அதே நம்பரை வச்சு தான் மேலையும் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ பெருக்கி ரெண்டையும் கூட்டி போட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கூட்டல் எப்படி போடுறோன்னு புரியுதுங்களா? சேம் இதே மாதிரி தான் கழித்தலும் போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, 4 மைனஸ் 1/2. ஓகேங்களா? இதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த கீழே வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு இருக்குது. ஓகேங்களா? வேறு வேறு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது 4க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2ஆல் போட்டோம் அப்படின்னா இது 2, இது 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது, ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸ் அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 2 × 2 × 1ன்னு வரும். ஓகேங்களா? 2 2 4 4 1 4. அப்போ எல்சிஎம் என்ன? 4. ஓகேங்களா? ஸோ கீழே ரெண்டுமே 4 வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா 4 அப்படியே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்டில் மட்டும்தான் கீழே 2ன்னு இருக்குது. 2ங்கிறத நம்ம 4ஆக மாற்றணும் அப்படின்னா நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போது 2 × 2. ஓகேங்களா? அப்புறம் கீழே 2ஆல் நம்ம பெருக்கிறோன்னா மேலேயும் 2ஆல் பெருக்கணுமா? அப்போ 1 × 2. ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 3/4 மைனஸ் 1 2 2 4. ஓகேங்களா? இப்போ கீழே ரெண்டுமே காமன் ஆகிடுச்சா? ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அப்போ என்ன ஆகும்? கீழே ஒரே டைம் போட்டுக்கிட்டு மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். 3 மைனஸ் 2. அப்போ 1/4. 3லேருந்து 2 போச்சுன்னா 1. அப்போ 1/4. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டுமே கீழே இருக்க வேல்யூஸ் வந்து சேமாக இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்து எல்சிஎம் போட்டு எல்சிஎம் வர்ற வேல்யூஸ் வர்ற மாதிரி ரெண்டு பின்னத்துலையும் கீழே இருக்க வேல்யூஸை நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? மாற்றும் போது எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அந்த நம்பரால் மேலையும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ பெருக்கினதுக்கு அப்புறம் வர்ற வேல்யூஸை ப்ளஸ் பண்ண சொன்னால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் சம் போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பின்னத்தில் கூட்டல் கழித்தல் பார்த்தோம். இதுவே கலப்பு பின்னமாக இருந்தது அப்படின்னா எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கலப்பு பின்னமாக இருந்தது அப்படின்னா அதை முதல்ல பின்னமாக நம்ம மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன ஆப்ரேஷனோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கலப்பு பின்னத்தில் எப்பயும் நம்மளால் சம் போட முடியாது. ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 2/5 + 1 4/5ன்னு இருக்குது. ஓகேங்களா? நம்ம கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். 3 2/5. இங்கே கீழே இருக்க வேல்யூ கூட இந்த முழு நம்பர் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். ஓகேங்களா? என்ன ஆகும்? 5 ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த சிம்பிளுமே இல்லை. ஓகேங்களா? நம்ம அப்படியே ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும், ஏன்னா கலப்பு பின்னத்தை மாற்றுறதால. ஓகேங்களா? இங்கே மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். டிவைடட் பை கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கலப்பு பின்னமாக இருந்ததுன்னா கீழே இருக்க வேல்யூ இன்ட்டு முழு நம்பர் ப்ளஸ் மேலே இருக்க வேல்யூ டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூ. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் பாருங்கள், 17/5. இது வந்து இந்த கலப்பு பின்னத்துக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கலப்பு பின்னம் என்ன இருக்குது? 1 4/5. சேம் அதே மாதிரியே போடலாமா? பாருங்கள், 1 5 5. அப்போது 5 × 1 ப்ளஸ் இந்த 4 டிவைடட் பை 5. ஓகேங்களா? 1 5 5 5 + 4 9. அப்போ 9/5. இதுதான் செகண்ட் கலப்பு பின்னத்துக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அந்த கலப்பு பின்னத்துக்கு பதிலாக இதை போடலாமா? 17/5 + 9/5. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்க ரெண்டு வேல்யூமே சேமாக ஒரே மாதிரியே இருக்கா, அப்போ அப்படியே கூட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்போ கீழே ஒரே டைம் போட்டு மேலே இருக்க வேல்யூஸை இங்கே ப்ளஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்படியே கூட்டிக்கலாம். என்ன வரும்? 17 + 9 26/5. ஓகேங்களா? ஸோ 26/5ன்னு இருக்குது. இதுவே நம்ம இதை கலப்பு பின்னத்தில் கொண்டு வந்து ஆன்சர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? 26ங்கிற நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது 26 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? டிவைட் பண்ணலாமா? 2 வராது, அப்போ 26ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 5 டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு 25ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் 1 தான் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ புள்ளி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை கலப்பு பின்னமாக எழுதணும் அப்படின்னா மேலே ஈவு வந்திருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை நம்ம முழு நம்பராக எழுதிக்கணும்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ, இந்த 5 இருக்கு இல்லையா, எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அதை கீழே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்போது 5 1/5ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கலப்பு பின்னத்தில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மறுபடியும் கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? இதுவே மைனஸில் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இங்கே ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அப்படியே கூட்டணும். சேமாக இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்து கூட்டணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 5 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 5 சமையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில்? தசம எண் அதுக்கப்புறம் பின்னம் இந்த ரெண்டுலையும் கூட்டல் கழித்தல் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி பேசிக்கான எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டையுமே பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதே தசம எண் அண்ட் பின்னத்தில் பெருக்கல் வகுத்தல் இந்த ரெண்டுமே எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.